தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் நாள் 29/6/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே நாம் ஆசாசிரியராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வன்னி பத்திரத்தினாலே கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எள்ளு சாதம் சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக வைத்து அதை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் பல ஜென்மங்களில் செய்த பாவங்களெல்லாம் விலகி நமக்கு வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியது. அதேபோல் இந்த சனிக்கிழமைகளே சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து இறையருடையெல்லாம் நாம் பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே எண்ணெய் ஸ்நானம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நாள். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னாள், சனி நீராடு. எனவே இந்த சனிக்கிழமைகளிலே சுபகாரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்வதில்லை, சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளுவது. எனவே இந்த இறை வழிபாடுகள் ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி என்று ஜாதகத்திலே இன்னென்ன தோஷங்கள் பரிகாரம் என்று சொல்வார்கள். அவ்வாறான தோஷங்கள் இருக்கின்றவர்களும் ஏனையவர்களும் இந்த சனிக்கிழமைகளிலே விரதமிருந்து சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து வந்தால் ஜாதக ரீதியாக வருகின்ற தோஷங்களுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை. அவர் பார்க்கின்ற பார்வை இருக்கின்ற இடத்தை பொறுத்து நல்லவற்றை செய்யக்கூடியவர். அதனாலே தான் சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை, நல்ல இடத்திலே இருந்து நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது அள்ளி கொடுப்பார். அவர் இருக்கின்ற இடம் பிழையாக இருந்து பார்க்கின்ற பார்வை தவறாக இருந்தால் தீமையை தரக்கூடியதாக அமையக்கூடியது. சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானை நாம் எப்பொழுதுமே சனிக்கிழமைகளிலே இவ்வாறு பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக வருகின்ற தோஷங்களெல்லாம் அவருடைய தாக்கங்கள் குறைவாக வருவதற்கு இவையெல்லாம் ஒரு சிறப்பாக அமையக்கூடியது. எனவே இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய குடும்ப, சமூக அல்லது தொழிலகங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வேளைகளிலே ஒருவர் மற்றவரோடு தங்களை ஒப்பிட்டு யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர், அதற்கான காரணங்களை நாங்கள் கொடுத்து நியாயப்படுத்துவது உண்டு. அல்லது உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் என்று போட்டி போடுவது உண்டு. சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டு அதற்காக உழைப்பதும், அதை பெற்று அந்த உயர்ந்த பதவிகளிலே இருந்து, நிலைகளிலே இருந்து நாங்கள் பணிபுரிவதற்கும் அழைக்கப்படுவது நல்லது. ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களை அவர்களோடு வாழுகின்ற பொழுது அவர் கேட்கின்றார். இவர்கள் மத்தியிலே பகிரப்படுகின்ற கலந்துரையாடலிலே தங்களுள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் இடம்பெற்றதாக நற்செய்தி கூறுகின்றது. இயேசு தெரிவு செய்த அந்த சீடர்கள் மத்தியிலே, அவர்கள் மத்தியில் எப்பொழுதும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்ற அந்த வேளையில் இந்த சீடர்கள் தனித்திருக்கின்ற பொழுது தம் மத்தியிலே யார் பெரியவர்? இது ஒரு மனித இயல்பினால் எழுகின்ற கேள்வியாகும். எப்பொழுதும் மனிதர்களாகிய நாங்கள் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும், அந்த ஒன்று கூடுகள் மத்தியிலே யார் பெரியவர் என்று கேட்கின்றது யார் பெரியவராக வர விருப்பம் உள்ளவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. பெரியவராக வர வேண்டும் என்ற விருப்பம் நல்லது. ஆனால் அந்த பெரியவராக வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாங்கள் எப்படி நடாத்துகின்றோம்? அதுதான் கேள்வி. அதனால் இயேசு ஒரு அழகான முறையிலே அவர்களுக்கு போதனை செய்கின்றார். சிறுவர்களை அவர் வரவழைத்து, இந்த சிறுவர் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நீங்கள் இந்த சிறுவர் போல உங்களுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இங்கே ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை இயேசு உதாரணமாக கொடுப்பது அவர்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மையை எடுத்து காட்டுகின்றது. அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் மன தூய்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். வளர வளரத்தான் எங்களுடைய மனங்களிலே குற்ற உணர்வுகளும், குரோதங்களும், கோபங்களும், பொறாமைகளும், எரிச்சல்களும் எங்களோடு கூடவே வளருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே இந்த சிறுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தம்மை ஒரு சிறுவன் சிறுமியனுடைய அந்த நிலைக்கு தாழ்த்துகின்றார். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் சரியான முறையிலே ஏனையவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றால், சிறுவர் சிறுமியர்களாக தூய்மையான மனதோடு இருக்க வேண்டும். உங்களில் பெரியவர் உங்களுடைய ஊழியனாக இருக்கட்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். நான் உங்களுடைய குருவாக இருக்கின்றேன், நான் உங்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு தயாராக இருக்கின்றேன். குனிந்து தன்னை தாழ்த்தி அவர்களுடைய பாதங்களுக்கு அண்மையிலே சென்று அவர் கழுவுகின்றார். இயேசு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒருவருக்கு பொறுப்பு கொடுப்பது அவர் அடுத்தவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. அதனால இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஈவன் சமய ரீதியாக கூட இந்த அதிகாரத்திலே இருக்க விரும்புகின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தினுடைய ஆணவத்திலே
அவர்கள் இருக்க விரும்புகின்றார்கள். தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தக்க வைக்க விரும்புவது என்னத்துக்கென்றால் அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பெரியவர்கள் என்று நிரூபிப்பதற்காக, அடுத்தவர்களிலும் பார்க்க தங்களுக்கு தாங்கள் நல்லவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்களை தாழ்த்தி இயேசு எவ்வாறு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்கள் அதை போன்று அவர்கள் தங்களை தாழ்த்தி அடுத்தவர்களுடைய பாதம் கழுவும் அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அதனுடைய பலன் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே நிறைந்த மகிழ்ச்சியை கொள்ளுவார்கள். ஒருவர் தன்னை தாழ்த்துவதனாலே ஒரு நாளும் அவருடைய உள்ளத்திலே குற்றம் அல்லது பாவம் அணுகாது. தன்னை தாழ்த்துவதனாலே அவர் உயர்த்தப்படுவார். இறைவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய கண்களுக்கு இவர்கள் மிகவே உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். பல பெரியார்கள் அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ சமய ரீதியாகவோ அவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று மதிக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை தாழ்த்தி பணி செய்த தியாக உணர்வோடு தாழ்ச்சி என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள்தான். இதைத்தான் சமூகம் பாராட்டுகின்றது. சமூகம் இனம் கண்டு கொள்ளுகின்றது. சமூகம் அவர்களை போற்றுகின்றது. அவர்கள் உண்மையான தலைவர்கள், வழிகாட்டிகள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. அதனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு அழைக்கின்றார். மாண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு அழைக்கின்றார். எங்களை அழிக்க வேண்டும், எங்களை தாழ்த்த வேண்டும், எங்களை உடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் எங்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். எங்களை அடுத்தவர்களுக்கு அன்புக்கு அடிமை என்று சொல்வார். உண்மையாகவே நாங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்தால் அவர்களை நாங்கள் ஒருபொழுதும் பாவிக்க மாட்டோம். அவர்களை பொருட்களாக பாவிக்க மாட்டோம். அவர்களை துர்பிரயோகம் செய்ய மாட்டோம். அவர்களுடைய மாண்பை நாங்கள் கெடுக்க மாட்டோம். அவர்களை நாங்கள் உண்மையாகவே அன்பு செய்தால் அவர்களை தட்டி கொடுப்போம், பாராட்டுவோம், அவர்களுக்கு பணியாற்றுவோம். இத்தகைய தலைமைத்துவத்தை தாங்குகின்ற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாகுவதற்கும் வாழ்வதற்கும் திகழ்வதற்கும் இறைவன் இந்த நாளிலே எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள் மக்கா வாழ்க்கையில் வைத்து
எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.